கடன் தொகையை பொறுத்தவரை 75,000 வரை இருந்தால் கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நில வரையறையை இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 75,000 ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளிலே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அந்த தொகை முழுவதுமாக கழித்துக் கொள்ளப்படும். 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் தொகை பெற்றிருந்தால் விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் வரை கடன் மொத்தமாக குறைத்துக் கொள்ளப்படும். உதாரணத்திற்கு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார் என்றால் அவருக்கு 35,000 ரூபாய் கழித்துக் கொள்ளப்படும். எஞ்சிய தொகையை அவர் செலுத்த வேண்டியிருக்கும். அதே நேரம் 75,000 வரை ஒருவர் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் தொகை முழுவதுமாக கழித்துக் கொள்ளப்படும். இதன் மூலமாக இந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும் குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிடைக்கும் என்று முதலமைச்சர் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது எதிர்வரக்கூடிய சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 75,000 ரூபாய் வரை கடன் என்பதை பொறுத்தவரை குறு விவசாயி, சிறு விவசாயி, இதர பெரு விவசாயி என்று கிட்டத்தட்ட மொத்தமாக 6,22,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பலன் தரப்போகின்றது. அதாவது 6,22,000 விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை தான் கடன் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் முழுவதுமாக பயனடைகின்றார்கள். அதே நேரம் 35,000 ரூபாய் கழித்துக் கொள்ளப்படக்கூடிய விவசாயிகள் எண்ணிக்கை என்னவென்று பார்த்தோம் என்றால் 8,21,000 விவசாயிகள் இந்த 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி அதில் 35,000 ரூபாய் தள்ளுபடி பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிவிப்பினையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த பயிர்க்கடனுக்கான காலக்கெடு என்பது கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பயிர்க்கடன் பெற்ற 14,43,000 விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அறிவிப்பினையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த தொகையை 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு முழுவதும் தள்ளுபடி, 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு அவர்களுடைய கடன் தொகையிலே 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்றால் கூட்டுறவு வங்கிகளில் கடந்த ஆண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு 1/5/2025 தேதி முதல் 28/2/2026 வரை இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கடைசி நாள் பிப்ரவரி மாதம் வரை கடந்த ஆண்டினுடைய மே தொடங்கி இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி வரை பயிர்க்கடன் வாங்கியிருந்த விவசாயிகளிலே 75,000 ரூபாய் வாங்கியவர்களுக்கு முழுவதுமாக கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படுகின்றது. 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியவர்களுக்கு அந்த தொகையில் 35,000 ரூபாய் மட்டும் கழித்துக் கொள்ளப்பட்டு எஞ்சிய தொகையை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்காக அரசுக்கு செலவாகக்கூடிய தொகை என்பது கிட்டத்தட்ட 6,000 கோடி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அரசு அந்த கடன் சுமையை ஏற்றுக்கொள்கின்றது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழே 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடிய 14,43,504 விவசாயிகள் பயனடைவார்கள். இதனால் அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,932 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்ற தகவலையும் அரசு வெளியிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.